உடம்புக்கு ஹெல்த்தியான புடலங்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கடலை பருப்பு போட்டு அது வெந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன நைஸாக துருவி வச்சுருக்க புடலங்காயை அதில் சேர்த்து வேக வைக்கணும். அது நல்லா ஒரு கிளறி விட்டு தண்ணி அதில் மூழ்கிற மாதிரி வைக்கக்கூடாது, அதில் பாதி தான் வைக்கணும் தண்ணி. இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் போதும், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி இப்போ தாளிக்க வேண்டியது தான். தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய். இது புளி குழம்புக்கு வச்சுருக்க முருங்கைக்காய், அதை விட்டுடுங்க. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் வாணலில். அதில் கடுகு சேர்த்து கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாயை கிள்ளி போட வேண்டியது தான், கருவேப்பிலை போட்டு. ஒரு கிளறி விட்டு வெங்காயத்தை சேர்த்துக்கணும். ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே புடலங்காயை சேர்க்க வேண்டியதான். வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புடலங்காயை அப்படியே சேர்த்துடணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த புடலங்காய் கலர் மாறாமல் அப்படியே பச்சை கலர்லேயே நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு பொடி தேங்காவை அப்படியே எடுத்ததில் போட்டுருவோம். எப்போவுமே கலர் மாறாமல் இருக்கிற இந்த காய் தாங்க நம்ம உடம்புக்கும் சக்தியை கொடுக்குது. ரொம்ப நம்ம வேக வச்சிட்டோன்னாக்கா அதில் உள்ள சக்தி எல்லாமே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தை சேர்த்துக்கணும். இது வாசனைக்காக, வயிறுக்கும் ரொம்ப நல்லது, டைஜஷன் பவர் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் டேஸ்டான புடலங்காய் பொரியல் ரெடி.